Hello, what's up everybody? This is Learn With Me program on Bootstrap 5. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Bootstrap 5. Bootstrap 5 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும். பிகாஸ் Bootstrap 5 அப்படிங்கிறது இன்னமும் ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் ஆகலை. அது இப்போ இன்னமும் ஆல்ஃபா வெர்ஷனில் தான் இருக்குது. ஸ்டேபிள் வெர்ஷன் இஸ் ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போது நாம் ஆல்ஃபா வெர்ஷன் தான் Bootstrap 5 பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் நம்ம Bootstrap 5 ஆல்பா வெர்ஷன்லேருந்தே நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா Bootstrap 5 ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஈஸியாக அதை பேட்சப் ஆகிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தட்ஸ் வை ஐ ஸ்டார்டட் இட் வித் ஆல்பா வெர்ஷன். அண்ட் நம்பர் ஒன், ஐ நீட் டு சே ஒன் திங் தட் வாட் இஸ் Bootstrap. ஸோ Bootstrapனா என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் மேபி. ஸோ அவங்களுக்குலாம் நான் போய் சொல்லிடுறேன். Bootstrap அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட், அதாவது அந்த அப்பியரன்ஸ் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து Bootstrap. ஸோ இந்த Bootstrap அப்படிங்கிறது யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம நார்மல் HTML CSS யூஸ் பண்ணியே வந்து நாம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணலாம். பட் Bootstrap யூஸ் பண்ணி பண்ணுறப்போ அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம ரொம்ப குயிக்காக முடிக்க முடியும் நம்மளால். பிகாஸ் அது வந்து ஒரு லைப்ரரி, அதில் நிறைய ப்ரீ டிஃபைன்டு மாடியூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த லைப்ரரியை நம்ம டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ நமக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்னதாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ் உட்காந்து இதுக்கு தேவையில்லை. பிகாஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே இம்போர்ட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதான் வந்து Bootstrapோட ஒரு அட்வான்டேஜ். என்னென்னா குயிக்காக நம்மளால் ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ண முடியும். அண்ட் நம்பர் 2, இதுக்கு கோடிங் நாலேஜ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டில் பிட் HTML அண்ட் CSS கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கும். பிகாஸ் HTML அண்ட் CSS தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் Bootstrap பண்ண முடியும். HTML CSS தெரியாதுன்னா உங்களால் Bootstrap பண்ண முடியாது. பட் டோன்ட் வெரி அபவுட் திஸ். HTML CSS அப்படிங்கிறதோட இன்ட்ரோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து என்னென்னா Bootstrap 5ல் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, Bootstrap 5 வந்து எதனால யூஸ் பண்ணலாம், 4 விட Bootstrap 5ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, அண்ட் இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். And before proceeding it is, I need to introduce myself. I am Mathesh Suresh, a web developer and a digital marketer. Just contact me on Instagram and be engaged with me on Instagram. And let's get into the topic. இங்கே பார்க்குறது தான் வந்து நீங்கள் Bootstrap கம்பெனி அஃபிஷியலாக எழுதியிருக்க பிளாக். இதில் பார்த்தீங்கன்னா Bootstrap 5 ஆல்ஃபா அப்படிங்கிற வெர்ஷன் வந்து அதோட டீட்டெயில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்பர் 1, இதில் வந்து நியூ லுக் அண்ட் ஃபீல் வந்து கொடுக்க போகிறாங்க. பிகாஸ் ஒரு Bootstrap வெப்சைட்டில் இருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு Bootstrap டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் டெவலப் பண்ணுற ஒரு வெப்சைட் நார்மலாக Bootstrapல கஸ்டம் CSS எதுவுமே யூஸ் பண்ணாமல் டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா வெப்சைட்ஸுமே பார்க்க சிமிலராக இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பிகாஸ் நிறையா வெப்சைட் சிமிலராக இருக்கப்போ அது கொஞ்சம் அப்பியரன்ஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம சொல்லியே ஆகணும். அண்ட் அந்த ஒரு டெக்னிக்கல் ஃப்ளா வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் Bootstrap 5 வந்து Bootstrap 4 மாதிரி இருக்காது, இதோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து முதல்ல இன்டிமேட் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், jQuery and JavaScript. ஸோ இது வந்து நான் கம்பல்சரி சொல்லி ஆகணும். பிகாஸ் jQuery வந்து Bootstrap 5ல எடுத்திருக்காங்க. jQuery வந்து Bootstrap 5ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ jQuery வந்து Bootstrap 5ல கிடையாது. அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா Vanilla JS இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Vanilla JS யூஸ் பண்ணியிருக்காங்க, jQuery வந்து யூஸ் பண்ணல. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் updated forms and lot of other options. So APIs இருக்கு நிறையா, like that, grid systems. ஸோ இது மாதிரி நிறைய additional options இன்னும் நிறைய இருக்குது. icons and navigation bar, like that, many other things. ஒரு Bootstrap வெப்சைட்னா அதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருவாங்க. அதில் இருக்க ஒவ்வொரு தீமையுமே இவங்க லுக் அண்ட் ஃபீல் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இதில் ஆல்ஃபா வெர்ஷன் பிளாக்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரோசல், அண்ட் நம்ம Bootstrap 4, Bootstrap 3 இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு கரோசல் வந்து as usual சேமாக தான் இருக்கும். அண்ட் Bootstrap 5ல இந்த கரோசலும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரோசல்னா ஒன்றுமே கிடையாதுங்க, ஸ்லைடிங் விண்டோ வந்து இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், தீம் வந்து மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியும்.
நாளைக்கு கிளாஸில் நம்ம Bootstrap 5 டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நமக்கு தெரியும் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸோ பி எங்கேஜ் வித் மீ. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், ஸோ as usual நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே தான், Bootstrap 5 வாட் நியூ ரிலீஸ். ஸோ அதான் வந்து எல்லா பிளாக்லையுமே இது ஒன்று தான் கேள்வி. ஸோ Bootstrap 5ல என்ன புதுசாக வரப்போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ Bootstrap 5 ஆல்ஃபா வெர்ஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா June 16, 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த மந்த் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ரிலீஸ் ஆகி 15 டேஸ் கூட ஆகல, நம்ம இதை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து டெக்னாலஜியில் அப்டேட்டடாக இருக்கும். அண்ட் Bootstrapனா என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு இங்கே அதுக்குரிய ஆன்சர் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா Bootstrap இஸ் அ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் CSS அண்ட் JavaScript. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஷுவல் சொன்ன மாதிரி தான், ஒரு லைப்ரரி எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்களோ, ஒரு Bootstrap அப்படிங்கிறது வந்து ஒரு லைப்ரரி. ஸோ அந்த லைப்ரரியில் நிறைய கஸ்டம் CSS இருக்குது, நிறைய CSS ஃபைல்ஸ், JavaScript, jQuery அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர்ஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் Bootstrap வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் buttons, navigation bar, everything is comes under Bootstrap. So here, this is one. So, jQuery was removed and switched into the vanilla JavaScript. So vanilla JavaScript க்கு Bootstrap 5 switch பண்ணிருக்காங்க. And responsive font size and one more thing, இது வந்து Bootstrap வெப்சைட் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 10லையும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 11லையும் சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த ஆல்ஃபா வெர்ஷனுக்கு மட்டும் தான் இன்டிமேட் பண்ணியிருக்காங்களா, இல்லை Bootstrap 5 ஸ்டேபிள் வெர்ஷனே அப்படி தான் இருக்குமா என்னங்கிறது வந்து இன்னும் கிளியராக அவங்களோட டாக்குமெண்ட்டில் கொடுக்கல. ஸோ அது ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் அப்படிங்கிறது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேஞ்ச் gutter width. ஸோ gutter widthனா ஒன்றும் கிடையாது, அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸோட width தான் EM, VH. ஸோ EMனா இன்ச்னு சொல்லுவாங்க, VHனா வியூபோர்ட் ஹைட், வியூபோர்ட் width, லைக் தட் VW. ஸோ இந்த மாதிரி இதோட மெஷர்மெண்ட்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படிங்கிற இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் கார்டெக்ஸ், நேவிகேஷன் பார்னால் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் மேலே பார்க்குற அந்த ஹோம், அபவுட் அஸ், இதுதான் வந்து நேவிகேஷன் பார். Custom icons and switching Jekyll to Hago, class updates, like that, some few updates. So இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Bootstrap 5ல பார்க்க போகிற புது டெக்னாலஜிஸ். ஸோ வெனிலா JS எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெனிலா JS அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சுட்டா தான் Bootstrap பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. பிகாஸ் வெனிலா JS அப்படிங்கிறது வந்து Bootstrapல யூஸ் பண்ணியிருக்க ஒன் ஆஃப் த ஒரு லைப்ரரி.